சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக சிக்கன் ரோஸ்ட் செஞ்சுருவோமா? ஒரு கடாயை சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு 3 பல்லாரி 2 பச்சை மிளகா 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அது கூட ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு அது கூட கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா லைட்டாக அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணுமா இல்லை சிக்கன் ரோஸ்ட் பதத்துக்கு வேணுமான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. அருமையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா கேண்டி ஸ்டோர் தமிழில் போய் பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.